இன்னைக்கு கூட மாலதியோட வீட்ல சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. மாலதி ரொம்ப வயசானவங்க, அவங்க தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு யாருமே இல்ல. என்னைக்காச்சும் யார்கிட்ட இருந்தாவது உதவி கிடைச்சா அவங்களோட வயிறு நிறையும், இல்லனா வெறும் வயிறோடவே இருக்க வேண்டியிருக்கும். இன்னைக்கு என்னவோ நான் வெறும் வயிறோடவே தூங்கணும் போல. பக்கத்து வீட்டு சுரேஷ் கூட இன்னைக்கு வரவே இல்ல. எனக்கு உதவி கிடைக்கும்ன்ற நம்பிக்கையே இல்ல. மாலதி இப்படி யோசிச்சுக்கிட்டே தூங்க போயிட்டா. அப்பதான் யாரோ அவங்களோட வீட்டு கதவை தட்டினாங்க. மாலதி எந்திரிச்சு போய் அவளோட வீட்டு கதவை திறந்தா. அங்க ஒரு சின்ன குழந்தை ஒரு பைய அப்புறம் ஒரு பானைய புடிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தா. அட கண்ணு, நீ யாருமா? இவ்ளோ ராத்திரி நேரத்துல என்னோட வீட்டு வெளியில என்னம்மா பண்ற? உன்னோட அம்மா அப்பா எங்க? என் பேரு தேவி. நான் உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கேன். நீங்க பசியோட தூங்க கூடாதுன்னு நான் உங்களுக்காக சாப்பாடு செய்யறதுக்கான சில பொருட்களையும் கிண்ணங்களையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். மாலதி எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டா. அதை எல்லாத்தையும் உள்ள வைக்கிறதுக்கு போனா. ஆனா மாலதி அந்த பொருட்களை உள்ள வச்சுட்டு வந்து பார்த்தா அந்த சின்ன பொண்ணு அங்க இல்ல. அந்த சின்ன குழந்தை இவ்ளோ ராத்திரி சமயத்துல எங்க போயிருப்பான்ட்டு மாலதிக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் அவ வீட்டுக்குள்ள வந்து சாப்பாடு செய்ய தொடங்கினா. அந்த குழந்தை எடுத்துட்டு வந்த கிண்ணங்கள்ல தான் மாலதி கிச்சடிய தயார் செஞ்சுட்டு இருந்தா. அவ அது சாப்பிட்டதுமே அவளோட வயிறு நிறைஞ்சிடுச்சு. ஆனா அதிசயமா அந்த கிச்சடி தீரவே இல்ல. அவ எவ்வளவு சாப்பிட்டாலும் அந்த பானையில கிச்சடி திரும்ப திரும்ப வந்துட்டே இருந்தது. அட, இந்த கிச்சடி முடியவே மாட்டேங்குதே. நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் இந்த பானையில கிச்சடி திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. இதுல கண்டிப்பா ஏதோ மந்திரம் இருக்கணும். நான் இது மேல மூடிய வச்சிடுறேன். இப்போ எனக்கு ஒரு நல்ல தூக்கம் கிடைக்கும். மாலதி தூங்கிட்டா. அவ அடுத்த நாள் ஏந்திரிச்சு அவ அந்த பானைய இன்னொரு வாட்டி பார்த்தா. அதுல பார்த்தா அந்த பானை கிச்சடியால நிறைஞ்சிருந்தது. எனக்கு என்னவோ இது மந்திர கிச்சடின்னு தோணுது. இந்த பானையில கிச்சடி தீரவே மாட்டேங்குது. அந்த சின்ன குழந்தை யாருன்னே தெரியல. இந்த மந்திர பானைய எங்க இருந்து கொண்டு வந்தாளோ? இனிமே எனக்கு சாப்பாட்டுக்கு எந்த குறையும் இருக்காது. அதோடவே நான் அடுத்தவங்களுக்கும் சாப்பாட்டை கொடுக்கலாம். இனி நான் யாரையுமே வெறும் வயிறோட தூங்க விட மாட்டேன். மாலதி அந்த மந்திர பானைய வெளியில எடுத்துட்டு போய் அந்த ஊர்ல யாரெல்லாம் சாப்பாடு இல்லாம இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பிடுறதுக்கு கிச்சடிய கொடுத்தா. அந்த வயசான மாலதி இப்படி எல்லாருக்கும் உதவி செய்யறத பார்த்து அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற சுரேஷ் ரொம்பவே ஆச்சரியப்பட்டான். இதுல கண்டிப்பா ஏதோ ஏடாகூடம் இருக்குன்ட்டு அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. மாலதி வீட்டுக்கு திரும்பறதுக்கு முன்னாடியே ராத்திரியில சரியான நேரமா பார்த்து சுரேஷ் வீட்டு ஜன்னல் வழியா மாலதியோட வீட்டுக்குள்ள புகுந்து அங்கேயே ஒளிஞ்சுக்கிட்டான். மாலதி வீட்டுக்கு திரும்ப வந்தா. அந்த கடவுளோட தயவால எப்பவுமே தீராத மாதிரியான ஒரு மந்திர கிச்சடி எனக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி எனக்கே சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம இருந்தது. ஆனா இப்போ அடுத்தவங்களுக்கும் சாப்பாடு கொடுக்க முடியுது. அதுவும் இல்லாம இந்த கிச்சடி ரொம்பவே ஆரோக்கியகரமாவும் இருக்கு, ருசியாவும் இருக்கு. சுரேஷ் மாலதியோட எல்லா பேச்சையும் கேட்டுக்கிட்டான். கிச்சடி பத்தி கேட்டதுமே அவனோட மனசுக்குள்ள பேராசை வந்துச்சு. இந்த கிழவி இன்னும் எத்தனை நாளுக்குன்னு உயிரோடு இருக்க போகுது? இந்த மந்திர பானை இவங்க கிட்ட இல்ல, இது என்கிட்ட இருக்க வேண்டியது. ஒருவேளை இந்த பானை என்கிட்ட இருந்துச்சுன்னா வாழ்க்கையில எனக்கு எப்பவுமே எந்த கஷ்டமும் வராது. எங்க வீட்டில் இருக்கிறவங்க சாப்பாட்டுக்கு வாழ்க்கை பூரா எந்த ஒரு கஷ்டமும் படமாட்டாங்க. நானும் சந்தோஷமா என் வாழ்க்கைய வாழலாம். சுரேஷ் அந்த பானைய எப்படியாவது திருடணும்ட்டு ஒரு பிளான போட்டுட்டான். மாலதி தூங்க போனதுமே சுரேஷ் தன்னோட ஒளிஞ்சிட்டு இருக்கிற இடத்துல இருந்து வெளியில வந்து அந்த மந்திர பானைய எடுத்துக்கிட்டான். அப்புறம் அவனோட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டான். அடுத்த நாள் காலையில மாலதி ஏந்திரிச்சு பார்த்தப்போ, அட, மந்திர கிச்சடிக்கான பானை எங்க போயிடுச்சு? நேத்து நான் இங்க தானே வச்சுட்டு போனேன். அது எங்க போயிடுச்சோ என்னவோ. இப்போ நான் எல்லாருக்கும் எப்படி உதவி செய்ய முடியும்?
எனக்கு திரும்ப சாப்பாட்டுக்கு குறை ஏற்பட்டுரும். இன்னொரு பக்கம் சுரேஷ் அந்த மந்திர பானையே பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த பானையில கிச்சடி நிறைஞ்சிருந்தது. அவன் ஒரு ஸ்பூனை எடுத்துட்டு வந்தான். ஆனா சுரேஷ் அந்த பானைக்குள்ள ஸ்பூன் வச்சப்போ அந்த ஸ்பூனால எதுவுமே எடுக்க முடியல. கிச்சடி என்னவோ அங்க இருக்குதான், ஆனா அத அவனால எடுக்க முடியல. அட, இது என்ன அதிசயம்! இதிலிருந்து கிச்சடியை என்னால் எடுக்க முடியல. இது ரொம்ப விசித்திரமா இருக்கே. அந்த கிழவிக்கிட்ட இருக்கும்போது இந்த பானை ஒழுங்கா தானே வேலை செஞ்சுது. ஆனா என்கிட்ட வந்ததோ இதுக்கு என்ன ஆச்சு? சுரேஷ் திரும்ப திரும்ப அந்த பானையிலிருந்து கிச்சடியை எடுக்க முயற்சி செஞ்சிட்டு இருந்தான். ஆனா அவனால எடுக்கவே முடியல. கடைசியில அவனுக்கு ரொம்பவே கோபம் வந்துச்சு. அவன் அந்த பானைய கீழே தூக்கி போட்டுட்டான். கீழே விழுந்ததுமே அந்த பானை சுக்கு நூறா போயிடுச்சு. அந்த கீழே விழுந்த சத்தம் மாலதியோட வீட்டு வரைக்கும் கேட்டது. அட, சுரேஷோட வீட்ல இருந்து இது என்ன சத்தம்? நான் போய் பாக்கறேன். மாலதி தன்னோட வீட்ல இருந்து வெளியில வந்ததுமே அவளோட வீட்டு வெளியில அன்னைக்கு ராத்திரி அவளோட வீட்டுக்கு வந்த அதே சின்ன குழந்தை இருந்தா. அந்த குழந்தையோட உடம்புல காயங்கள் இருந்தது. மாலதி அந்த காயங்களை பார்த்து உடனே அந்த குழந்தைகிட்ட போனா. அட தேவி கண்ணு, உனக்கு என்னம்மா ஆச்சு? உன்னோட நிலைமையே இப்படி ஆயிடுச்சு. நான் உனக்கு எந்த விதமா உதவி செய்யட்டும்? தேவி மாலதி கிட்ட சுரேஷோட வீட்டை கையால காமிச்சுக்கிட்டு இருந்தா. மாலதி உடனே ஓடி போய் சுரேஷோட வீட்டுக்கு போனா. அங்க பார்த்தா அந்த பானை உடைஞ்சிருந்தது. மாலதிக்கு எல்லா விஷயமும் புரிய வந்தது. அப்புறம் அந்த துண்டுக்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவளோட வீட்டுக்கு திரும்ப வந்தா. அதோடவே தேவிய கூட அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. அந்த மந்திர பானைக்கும் அப்புறம் அந்த சின்ன குழந்தை தேவிக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு மாலதிக்கு புரிஞ்சிடுச்சு. அவ அந்த பானைய ஒட்ட வைக்க பார்த்துட்டு இருந்தா. அவ கொஞ்சம் கொஞ்சமா எல்லா துண்டுகளையும் சேர்த்து அந்த பானை உடையாத மாதிரி ரொம்ப பலமா ஒட்ட வச்சுட்டா. அப்பதான் தேவியோட காயங்களும் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு இருக்கிறத மாலதி பார்த்தா. அந்த பொண்ணு முழுசா குணமடைஞ்சதுக்கு அப்புறம், அம்மா நீங்க யாரு? நீங்க கண்டிப்பா சாதாரணமான பொண்ணு கிடையாது. நான் அன்னபூர்ணா அம்பாளோட ஸ்வரூபம். நான் யாரையும் பசியோட தூங்க விட மாட்டேன். நான் அவங்களுக்கு உதவி செய்வேன். அப்புறம் யாரெல்லாம் மனசளவுல நல்லா இருக்காங்களோ அவங்க மேல என்னோட அருள் எப்பவுமே இருக்கும். அதனாலதான் நான் அன்னைக்கு இந்த மந்திர கிச்சடிக்கான பானைய உங்ககிட்ட கொடுத்தேன். நீங்க எப்பவுமே இத ஜாகிரதையா வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்க யாருக்கெல்லாம் இந்த பானைய உங்க கையால குடுக்கறீங்களோ அவங்களுக்கு கூட இந்த பானை இதே போல வேலை செய்யும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருமே வெறும் வயித்தோட தூங்காத மாதிரி பாத்துக்கோங்க. இப்படி மாலதி கிட்ட சொல்லிட்டு அந்த குழந்தை மறைஞ்சு போயிட்டா. மாலதி தேவி சொன்னதை எல்லாத்தையும் கவனமா கேட்டுக்கிட்டா. அப்புறம் அந்த குழந்தை மறைஞ்சு போனதுமே அந்த இடத்துல கிச்சடி செய்யறதுக்கான பொருட்கள் இருக்கிறத மாலதி பார்த்தா. மாலதி திரும்ப அந்த பானையில கிச்சடிய சமைச்சா. அப்புறம் அவ கொஞ்சம் கிச்சடிய சாப்பிட்டு பசியால இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்தா. இந்த மாதிரி அவ வாழ்க்கை முழுக்க அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தா. பேராசை நிறைஞ்ச மனசால சுரேஷ் அந்த பானைய திருட பார்த்தான். அதனால அவன் கடைசியில ஏமாற்றம் அடைஞ்சான். சுரேஷ் கூட தான் செஞ்ச தப்ப உணர்ந்து வருத்தப்பட்டான். அப்புறம் அவன் மாலதி கிட்ட உடனே போய் மன்னிப்ப கேட்டுக்கிட்டான். மாலதி அவனை மன்னிச்சுட்டா. மாலதிக்கு இறுதி காலம் வந்தப்போ அவ அந்த பானைய சுரேஷ் கிட்ட ஒப்படைச்சு இனிமே திரும்பி வராத உலகத்துக்கு போயிட்டாங்க. சுரேஷும் மாலதி போலவே அந்த பானைய நல்லபடியா பயன்படுத்தினான். ஷிவானி ஒரு சாதாரண பொண்ணு. அவ நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவ. இப்ப ஷிவானி பெரியவளாயிட்டா. அதனால அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அவளுக்கு மாப்பிள்ளை தேடுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீ எங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவம்மா. இல்லம்மா, அப்படியே எனக்கு கல்யாணம் ஆனாலும் நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போகவே மாட்டேம்மா. ஆமா, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் நிச்சயமா என் புகுந்த வீட்டுக்கு போய்தான் ஆகணும். அதுக்காக நான் உங்களை பார்க்க கூட வரமாட்டேன்னு அர்த்தம் கிடையாதும்மா. ரொம்ப சரியாக சொன்னம்மா. கல்யாணத்துக்கு அப்புறமா பொண்ணுங்க அவங்க அப்பா அம்மாவை பார்க்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவங்க ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு தானே போகிறாங்க. பார்வையிலேருந்து தூரமாக போகிறாங்கன்றதுக்காக அவங்க நம்ம மனசுலேருந்து விலகிறது இல்லையே.
பாத்தீங்களா அப்பா எவ்வளவு உண்மையான விஷயத்த சொல்றாரு. என்ன வேணாலும் சொல்லுங்க, நம்ம பார்வையை விட்டு விலகி போறவங்க கொஞ்சம் கொஞ்சமா மனசு விட்டும் விலகி போயிடுவாங்கங்க. இல்லம்மா, ஏன் விஷயத்துல அப்படி நடக்காது. நீங்க சொல்றது மத்தவங்களுக்கு வேணும்னா நடக்கலாம். நீங்க வேணா பாருங்க, நான் உங்களை பார்க்காம பல மாசங்கள் ரொம்ப தூரத்துல இருந்தாலும் நீங்க மனசார என்னை எப்ப பார்க்கணும்னு நினைச்சாலும் அந்த சமயம் நான் உங்க பக்கத்துல இருப்பேன். இந்த மாதிரி பேசுறதுல உன்னையும் உங்க அப்பாவையும் போட்டி போடவே முடியாது. கடவுளேன்னு உன்னோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட உங்க 2 பேருடைய பாசம் இதே மாதிரி எப்பவுமே இருக்கணும். சரி சரி, எனக்கு இப்போ டிஃபன் செஞ்சு கொடுங்க. நான் இப்போ கிளம்புறேன். சிவானிக்காக இன்னொரு இடமும் பார்க்க வேண்டியிருக்கு. நான் இன்னைக்கே போய் அந்த பையனை பார்த்துட்டு வரேன். சரிங்க, நீங்க போய் கை கால்லாம் அலம்பிட்டு வாங்க. நான் உங்களுக்காக டிஃபன் எடுத்து வைக்கிறேன். சிவானியோட அப்பா கை அலம்புறதுக்காக போனாரு. அப்புறம் சிவானியோட அம்மா அவருக்கு டிஃபன் எடுத்து வைக்க போனாங்க. அப்புறம் சிவானி அவங்க வீட்ல இருக்கிற பூஜை அறைக்கு போனா. ஹே கண்ணனே, எனக்கு எந்த பையனோட கல்யாணம் நடந்தாலும் சரி, அந்த பையன் நல்ல பையனா இருக்கணும். அப்புறம் அவரு தன்னோட அப்பா அம்மா மட்டும் இல்லாம என்னோட அப்பா அம்மாவுக்கும் அவர் மரியாதை கொடுக்கணும். நான் எங்க அப்பா அம்மாவுக்கு உதவி செய்யறத அவர் தடுக்க கூடாது. கடவுளே, உங்களுக்கே தெரியும், என் கல்யாணத்துக்கு அப்புறமா என்னோட அப்பாவும் அம்மாவும் இங்க தனியா ஆயிடுவாங்க. இங்க சிவானி கண்ணன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் அவளுடைய அப்பா டிஃபன் சாப்பிட்டுட்டு மாப்பிள்ளைய பாக்குறதுக்காக கிளம்பி போனாரு. மாப்பிள்ளை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் சிவானியோட அப்பாவுக்கே விஷயம் தெரிஞ்சது. அவங்களோட நிலைமை என்னவோ அதே மாதிரிதான் மாப்பிள்ளை வீட்டு நிலைமையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. வாங்க, வணக்கம். என்னோட பேர் அதுல். வணக்கம்ப்பா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். இங்கே பாருப்பா, நான் உன்கிட்ட விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி நேராக ஒரு விஷயத்த கேட்கணும்னு நினைக்கிறேன். நாங்கள் ரொம்ப ஏழைங்க. உனக்கு என் பொண்ணோட சேர்த்து வரதட்சணை ஏதாவது வேணும்னா நீ அதை முன்னாடியே சொல்லிடு. நீங்கள் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? நானும் உங்களை மாதிரி ஒரு சின்ன குடும்பத்தை சேர்ந்தவன் தான். வீட்டில் என்னோட அம்மா இருக்காங்க. அப்புறம் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதால அதனால தான் சிட்டியிலே சுற்றிக்கிட்டு இருக்கேன். அதனால நான் எப்படி ஒரு பொண்ணை பார்க்குறேன்னா அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட அம்மாவை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இங்கே பாருப்பா, நான் இது வரைக்கும் என்னோட பொண்ணுக்கு ஒரு பெரிய gift கூட கொடுத்தது கிடையாது. ஆனால் அவளுக்கு கலாச்சாரத்தை நிறைய சொல்லியிருக்கேன். நானும் இதை தான் நம்பிக்கிட்டு இருக்கேன். கிஃப்ட்ஸை நம்ம எப்போ வேணும்னாலும் கொடுக்கலாம். ஆனால் கலாச்சாரத்தை கொடுக்கறதுக்குன்னு ஒரு வயசு இருக்குல்ல? ஆமாம், அதை சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுக்கணும். நீங்கள் சரியாக சொன்னீங்க. நம்ம 2 பேரோட யோசனைகளும் நிறைய விஷயங்களில் ஒத்து போகுது. நீங்கள் 2 பேரும் ஒரு தடவை நேராக பார்த்து பிடிச்சிடுச்சுன்னா சரி, அப்போவே இந்த சம்மந்தம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்குவோம். நீங்கள் சொல்கிறது சரிதான். நான் எப்போ வேணும்னாலும் உங்களோட பொண்ணை பார்க்கறதுக்காக வரலாம். எப்போ வேணும்னாலும் ஏன், இப்போவே வரலாமே. சரி, அப்போது இப்போவே பார்க்க முடியும்னா வாங்க, நான் இப்போவே உங்கள் கூடவே வரேன். சிவானியோட அப்பா அதுல கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தாரு. அடே மகளே சிவானி, நீ எங்கம்மா இருக்க? வீட்டுக்கு யார் வந்திருக்காங்கன்னு பாரு. தன்னோட அப்பாவோட குரலை கேட்டுட்டு சிவானி அவர்கிட்ட வந்தா. சிவானி பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தா. அதனால அதுல் அவளை பார்த்ததுமே அப்படியே பார்த்தபடியே இருந்துட்டான். அட, நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்க போறீங்களா, இல்லை ஏதாச்சும் பேச போறீங்களா? அவங்க அப்பா சொன்னதை கேட்டதுமே சிவானிக்கு வெக்கம் வந்துடுச்சு. நான் போய் குடிக்க தண்ணி கொண்டு வரேன்ப்பா. சிவானிக்கும் அதுலுக்கும் ஒருத்தர் பிடிச்சு போச்சு. அப்புறம் அவங்களோட சம்பந்தமும் நிச்சயமாயிடுச்சு. 2 பேருக்கும் கல்யாண முகூர்த்தம் நிச்சயமாச்சு. சீக்கிரத்துல அவங்க 2 பேருக்கும் கல்யாணமும் நடந்துச்சு. கல்யாணமாகி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதுல் தன்னோட வேலைக்காக சிட்டிக்கு போயிட்டான். அப்புறம் சிவானி தன்னோட புகுந்த வீட்டுல தன்னோட மாமியாரை கவனிச்சுக்கிறதுல இணைஞ்சிட்டா. என்னால சில சமயங்கள்ல நம்பவே முடியல, என் புள்ள இப்படி ஒரு மருமகளை கொண்டு வந்திருக்கான்னு. நீங்க எதுக்காகம்மா இப்படியெல்லாம் பேசுறீங்க? இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு தாம்மா சொல்கிறேன். அவங்களோட நான் உன்னை இணைச்சி பார்க்கும்போது என் பையனோட விருப்பத்தை பற்றி நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கு. சிவானியோட வாழ்க்கையில் எல்லாமே சரியாக போய்கிட்டு இருந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அவள் ஒவ்வொரு நாளும் தன்னோட அப்பா அம்மா கூட மணிக்கணக்கில் ஃபோனில் பேசிகிட்டு இருப்பா. அப்புறம் அவளுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்கள போய் பார்த்துட்டும் வருவா. அம்மா, தீபாவளி வரப்போகுது. என்னுடைய முதல் தீபாவளியை நான் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் கொண்டாடலாமா? இதுல என்கிட்ட கேட்கறதுக்கு என்னடா கண்ணு இருக்கு? ஆனா உன்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் தாம்மா. சொல்லுங்கம்மா. எனக்கும் இங்க இருந்து ரொம்ப போர் அடிக்குது. இந்த தடவை தீபாவளிய நானும் உன் கூட உங்க அப்பா அம்மா கூட இந்த தீபாவளியை கொண்டாடலான்னு ஆசையா இருக்கு. என்னம்மா நீங்க இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? நானும் கூட வரேன்னு அதிகாரமா சொல்லுங்க. வாங்க, நாம 2 பேருமே போகலாம்.
ஷிவானி தன்னோட மாமியாரை கூட்டிக்கிட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு போனா. எல்லாரும் சேர்ந்து தீபாவளியை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடினாங்க. ஷிவானியோட வீட்ல அப்படியே சந்தோஷம் நிறைஞ்சிருந்தது. அப்பதான் அவளுக்கு போன்ல ஒரு மோசமான செய்தி வந்தது. அதாவது தான் புருஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. இந்த செய்தியை கேட்டதும் ஷிவானி தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சா. ஐயோ கடவுளே, திடீர்னு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? சந்தோஷத்துக்கு நடுவுல இந்த கெட்ட நேரம் ஷிவானியோட மனச சுக்கு நூறா உடைச்சிருச்சு. அவ இங்கிருந்து நேரா தன்னோட புகுந்த வீட்டுக்கு போனா. அங்க அதுலோட சில ஃப்ரெண்ட்ஸ் அவனை கூட்டிட்டு வந்திருந்தாங்க. ஷிவானி பார்த்த போது அதுல் வீல் சேர்ல உட்காந்துருந்தான். உங்களுக்கு என்னங்க ஆச்சு? இனிமே என்னால் எப்போவும் என்னோட காலில் நிற்கவே முடியாது ஷிவானி. இப்ப நான் உங்ககிட்ட என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலங்க. உங்களோட இந்த நிலைமையை என்னால் பார்க்கவே முடியல. இப்போ இதுதான் உண்மை. இன்னிலிருந்து நான் வெறும் ஒரு நொண்டியாக இந்த வீட்டில் இருக்க போகிறேன். ஆக்சிடென்ட்ல அதுல் காலை மட்டும் இழக்கல, தன்னோட வேலையையும் இழந்துட்டான். இப்போ வீட்டு செலவுக்கும் அதுலோட மருந்து மாத்திரைக்கும் வீட்டுல பணத்துக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. அதனால ஷிவானி வேலைக்கு போறதுக்கு முடிவெடுத்தா. இப்ப எனக்கு புரியவே இல்லை, செய்யணும்னா நான் என்ன செய்யறது? உங்க 2 பேரையும் விட்டுட்டு சிட்டிக்கு போய் வேலை பார்க்கறதுக்கும் என்னால முடியாது. அப்புறம் இந்த கிராமத்துல எந்த வேலையும் கிடைக்காது. நான் ரொம்பவே மோசமானவன் ஷிவானி. நான் இங்கே இருந்தும் கூட நீ வேலை செய்ய வேண்டியதாக இருக்கு. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. கணவன் மனைவிங்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும். அப்புறம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நமக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு வழி கிடைக்குங்க. ஷிவானி ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தா. அதாவது அவங்க கிராமத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு சின்ன ஃபேக்டரி இருக்கு. அந்த ஃபேக்டரியில நிறைய பேர் வேலை பார்க்கறாங்க. இனிமே அவங்களுக்காக மதிய உணவு ரெடி பண்ணலான்னு முடிவு பண்ணா. இப்ப ஷிவானி அந்த ஃபேக்டரிக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஹோட்டலை அவ திறந்தா. கண்ணா, நீதான் எனக்கு உதவி செய்யணும். இது நாள் வரைக்கும் நான் சமைச்சதே கிடையாது. ஆனா நான் கிச்சடி செய்யறேன். இங்க வேலை செய்யறவங்க எல்லாருக்கும் நான் செஞ்சு கொடுக்குற கிச்சடி பிடிச்சிருக்கணும். ஷிவானி ஒரு பாத்திரத்துல கிச்சடிய செஞ்சா. அப்புறம் மதிய சமயத்துல அந்த ஃபேக்டரிக்கு பக்கத்துல போய் ஜனங்களுக்கு குரல் கொடுத்தா. அண்ணன் எல்லாரும் வாங்க, இங்க சுட சுட கிச்சடி செஞ்சு வச்சிருக்கேன். எல்லாரும் வாங்க, குறைஞ்ச காசுல சுட சுட அருமையான கிச்சடி ரெடியா இருக்கு. ஷிவானியோட குரலை கேட்டுட்டு வேலைக்காரங்க நிறைய பேர் அங்க அவகிட்ட கிச்சடி சாப்பிட வந்தாங்க. ஏன்னா கிச்சடி இப்பதான் செஞ்சிருக்கு. அதனால ஜனங்களுக்கு அந்த கிச்சடி ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த கிச்சடியில் அப்படி ஸ்பெஷலாக எந்த ஒரு பொருளும் இல்லை. ஆனால் இது சூடாக இருக்கிறதால இந்த கிச்சடியை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்குது. இன்னைக்கு முதல் நாளே ஷிவானி செஞ்ச கிச்சடி நல்ல விதமா வியாபாரம் நடந்தது. அதனால ஷிவானிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் அவ இன்னைக்கு சம்பாதிச்ச பணத்துல தன்னோட புருஷனுக்கு மருந்து மாத்திரை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போனா. இந்தாங்க, இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இந்த மருந்து வாங்குறதுக்கு உங்ககிட்ட பணம் எங்கேருந்து வந்துச்சு? என்னோட ஹோட்டல்ல இன்னைக்கு நல்ல வியாபாரம் நடந்துச்சுங்க. இப்ப மெல்ல மெல்ல ஷிவானியோட ஹோட்டல்ல கஸ்டமருங்க வர ஆரம்பிச்சாங்க. அப்ப ஷிவானிக்கு என்ன தோணுச்சுன்னா, தன்னோட புகுந்த வீட்டு செலவு மட்டும் இல்ல, தன்னோட பிறந்த வீட்டு செலவையும் பார்த்துக்கலாம்னு நினைச்சா. ஆனா அவளோட இந்த சந்தோஷம் கூட ரொம்ப நேரம் நிலைக்கல. இப்ப அங்க வரவங்களுக்கு ஷிவானியோட கிச்சடி பிடிக்கிறது கிடையாது. முதல் நாள் சாப்பிடும்போது சூடாக இருந்ததால் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் தினமும் இதை சாப்பிட்றதால எனக்கு இந்த டேஸ்ட் சுத்தமாக பிடிக்கல. என்னென்ன ஆச்சு? உங்களுக்கு இந்த கிச்சடி பிடிக்கலையா? இங்கே பாருமா, இந்த கிச்சடியில் ஏதாவது சுவையாக இருந்துச்சுன்னா தானே நல்லாயிருக்கும். நாங்கள் எதுக்காக உங்ககிட்ட இந்த கிச்சடியை சாப்பிட்றோன்னா, நாங்கள் எடுத்துகிட்டு வர சாப்பாடு காலையிலேருந்து அப்படியே இருக்கிறதால ஆறி போயிடுது. ஆனால் இப்போ எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, உன்னோட இந்த சுவையான கிச்சடியும் எங்களோட ஆறி போன சாப்பாடு மாதிரி தான் இருக்குது. அவர் ஷிவானி செஞ்ச கிச்சடியை தூக்கி வீசினாரு. அவர் வீட்டிலேருந்து கொண்டு வந்த டிஃபனை சாப்பிட ஆரம்பிச்சாரு. இது எல்லாத்தையும் பார்த்ததும் ஷிவானிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அண்ணன், நான் கிச்சடியை வேணா சூடுபடுத்தி தரட்டுமா? கொஞ்சம் சூடாக சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பிடிக்கும்ண்ணே. என்னம்மா சூடு பண்ண போகிற? நீ இப்போ தானே இந்த கிச்சடியை செஞ்ச. இதை எத்தனை தடவை தான் நீ சூடு பண்ணி கொடுப்ப? அது மட்டும் இல்லாமல் இதில் சுவையே இல்லாதப்போ இது சூடாக இருந்தால் என்ன, ஆறி இருந்தால் என்ன, எந்த வித்தியாசமும் இல்லை. இனிமேல் நான் எப்பவும் உன்னோட ஹோட்டலுக்கு வந்து இந்த கிச்சடியை சாப்பிடவே மாட்டேன். அவர் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அப்புறம் அவரோட சேர்ந்து இன்னும் நிறைய வேலையாட்கள் கிச்சடியை சாப்பிடாமலே அங்கேருந்து போயிட்டாங்க. ஷிவானிக்கு இப்போ ரொம்ப கவலையாயிடுச்சு. அவ தன்னோட ஹோட்டலை இப்படியே திறந்து வச்சுட்டு அங்கேருந்து தன்னோட வீட்டுக்கு போயிட்டா. ஷிவானி, என்னோட மாத்திரைகள்லாம் காலி ஆயிடுச்சு. நீ எனக்காக புது மாத்திரைகள் வாங்கிட்டு வரலையா? இப்படி சொன்னதை கேட்டதும் ஷிவானியோட கண்ணு கலங்க ஆரம்பிச்சது.
ஏன்னா அவ கையில ஒரு பைசா கூட கிடையாது. பாவம், அவ மாத்திரை எப்படி வாங்கிட்டு வருவா? என்னாச்சு சிவானி, நீ கொஞ்சம் டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கு. எல்லாம் ஓகே தானே? பரவாயில்லைங்க. அது கண்ணில் மிளகாத்தூள் பட்டுடுச்சு, அதான் கண்ணு எரியுது. அதனால தான் கண்ணு கலங்கி இருக்கு. நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். சிவானி வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டா. ஆனால் காசு இல்லாமல் மாத்திரை எப்படி? அவ்வளவு ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட அவளால் கூட்டிகிட்டு போக முடியாது. இந்த விஷயம் அவளுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி சங்கடமான நேரத்தில் அந்த கண்ணனை தான் அவன் நினச்சிக்கிட்டா. ஐயா கண்ணா, நீ தான்ப்பா எனக்கு உதவி பண்ணணும். இப்போ நான் பெரிய சங்கடத்தில் இருக்கேன். வீட்டில் என் புருஷன் வீல் சேரில் இருக்காரு. அப்புறம் பிறந்த வீட்டில் அப்பா அம்மாவோட உடல்நிலை கூட சரியில்லாமல் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுங்க. சிவானி கண்ணனை நினச்சி பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தா. அப்பதான் ஒரு மாடு கத்துற சத்தம் அவ காதுல விழுந்தது. அந்த சத்தத்தை கேட்டு சிவானி அந்த மாட்டுக்கிட்ட போனா. அப்படின்னா கண்ணை இந்த மாட்டை எனக்காக தான் அனுப்பி வச்சிருக்காரு போல இருக்கு. ஆனா இந்த மாட்டோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நான் தான் இதுக்கு ஏதாவது உதவி செய்யணும். சிவானி அந்த மாட்டை தன் கூட ஹோட்டலுக்கு கொண்டு போனா. அப்புறம் ஹோட்டலுக்கு போனதும் இன்னைக்கு செஞ்ச கிச்சடி மொத்தத்தையும் அந்த மாட்டுக்கு கொடுத்தா. அந்த வேலையாட்கள்லாம் அந்த கிச்சடியை சாப்பிட மறுத்துட்டாங்க. இதை சாப்பிடுங்க பசுதேவியே, இதை சாப்பிடு, அதனால உன்னோட பசி தீரும். பசு ரொம்ப பசியோட இருந்தது. அதனால அது சீக்கிரமா எல்லா கிச்சடியையும் சாப்பிட்டுடுச்சு. சிவானி அந்த பசுவை இப்ப தன்னோட வீட்டுக்கு கொண்டு போனா. சாயந்தரம் அந்த பசு மறுபடியும் கத்த ஆரம்பிச்ச போது சிவானி அதுக்கு புற்கள் கொண்டு வந்து போட்டா. அப்ப அவளோட பார்வை பசுவோட மடியில போன போது பசுவோட மடியில இருந்து பால் கறக்க நினைச்சா. அநேகமா இது கறக்கிற பசு போல இருக்கு. நான் பால் கறந்து பாக்குறேன். சிவானி வீட்ல இருந்து ஒரு பக்கெட் எடுத்துட்டு வந்தா. பால் கறக்க ஆரம்பிச்சா. பசுவும் நல்ல குணமுள்ள பசு. அது பால் கறக்க ஆரம்பிச்சது. அந்த பசுவோட பால் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அது ஒரே சமயத்துல அந்த பக்கெட் நிறைய பாலை கொடுத்தது. பசு அன்னையே, நீங்க செஞ்சது ஒரு பெரிய அற்புதம். இப்ப இந்த பால் மூலமா நான் பன்னீரை செய்வேன். அப்புறம் என்னோட ஹோட்டல்ல நான் மறுபடியும் ஆரம்பிப்பேன். சிவானி அந்த பசும் பால்ல பன்னீரை செஞ்சா. இந்த பன்னீர் வைரம் போல மின்னுச்சு. அப்புறம் அவ அந்த பன்னீரை எடுத்துட்டு போய் தன்னோட ஹோட்டல்ல பன்னீர் கிச்சடி செஞ்சா. இந்த மாய பன்னீர் கிச்சடியோட வாசனையில அந்த ஃபேக்டரியில வேலை செய்யறவங்க எல்லாரும் மறுபடியும் அங்க சாப்பிட வந்தாங்க. இன்னைக்கு ரொம்பவே அருமையான மனம் வருது. நீ எது செஞ்சிருந்தாலும் சீக்கிரமா கொண்டு வாமா. சிவானி எல்லாருக்கும் அந்த மாய பன்னீர் கிச்சடி கொடுத்தா. அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்போ சிவானியோட ஹோட்டல் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சது. இப்போ அவ நல்லா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சா. அவ தன்னுடைய புருஷனுக்கு மருந்து மாத்திரையோட சேர்த்து தன்னோட அப்பா அம்மா தேவைகளையும் அவ பூர்த்தி செஞ்சா. இதுக்கப்புறம் சிவானியோட ஹோட்டல் பன்னீர் கிச்சடி ஹோட்டல்ன்ற பேர்ல பிரபலமாயிடுச்சு.